நமஸ்காரம். நாராயணன் கதைகள் சேனலை நோக்கி வந்துள்ள உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமான கேள்வியை எடுத்துக்கொண்டு ஒரு பயணத்தை தொடங்கப் போகிறோம். அதுதான், நாம் உண்மையில் வாழ்கிறோமா அல்லது காண்கிறோமா என்பதை பற்றியது. இந்த கேள்விக்கு விடை தேடும் முயற்சியில் நாம் பகவத்கீதையின் மாயக் கருத்தை அடிப்படையாக கொண்டு பிரம்ம மற்றும் மாயையின் வித்தியாசம், உணர்வுபூர்வமான சிக்கல்களில் மாயையின் வேலை, நம்மை வலிமையாக தாக்கும் பொழுதுகளிலும் அதனுடைய மோசடியை கண்டறியும் ஒரு முயற்சியும், மெய் சாட்சியார் என்பதையும் நம்மை என்னவென்று தெரிந்து கொள்ளும் முயற்சி என்றும் இது ஒரு ஆன்மீக தேடலாகும். பிரம்ம மற்றும் மாயையின் வித்தியாசம். பிரம்மம் என்பது சுதந்திரமான மாற்றமில்லாத நிரந்தர உண்மை, எதிலும் இல்லாதது எதிலும் உள்ளது, எல்லாவற்றிற்கும் மேலானது என்ற கருத்தாகிறது. இது ஆத்மா என்று நாம் சொல்கிற அந்த அகத்தின் இளநிலைத்த பிம்பம். மாயை என்பது இந்த பிரம்மத்தை மறைக்கும் ஒரு திரை போல செயல்படுகிறது. நம்மால் உண்மையை பார்க்க முடியாமல் செய்வதுதான் மாயையின் தன்மை. ஒரு கனவில் நாம் ஓடிக்கொண்டு செல்லும் பொழுது நம்மை பாம்பு கடிக்கிறது என்று பயந்து விழிக்கிறோம். விழித்த பிறகுதான் அது பாம்பு இல்லை, ஒரு கயிறு என்பதை அறிகிறோம். அதேபோல் மாயை என்பது மையை மறைக்கும் ஒரு கனவு போல செயல்படுகிறது. மாயையின் வேலை உணர்வு போக்குகளில் நமக்குள் ஏற்படும் கோபம், ஆசை, பயம், வெறுப்பு, இவை எல்லாம் உண்மையில் நம்மில் இல்லாதவை. ஆனால் மாயை நம்மை இதைப்போல் நினைக்கச் செய்கிறது. நீ உணர்கிற இன்பம், நீ அனுபவிக்கும் துயரம், நீ எதிர்பார்க்கும் வெற்றி, இது எல்லாம் உண்மையானவையா என்ற கேள்வியை உங்களுக்குள் எழுப்புகிறோம். ஒருவர் உன்னை விமர்சிக்கும் போது உனக்குள் ஏற்படும் வருத்தம் உண்மையா? இல்லை, அந்த விமர்சனம் உன்னை பாதிப்பதற்கான மாயையின் வேலைதானா என சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். உண்மை சாட்சியின் தேடல். எந்த நேரத்திலும் நாம் பார்த்து கொண்டு இருப்பது யார், யாருக்கு இந்த கண்ணோட்டம், யாருக்குள் இந்த நினைவு, யாருக்குள் இந்த மௌனம், இவைகள் எல்லாம் அந்த உண்மையான சாட்சியை அடைய முயற்சி செய்வதற்கு வழிகாட்டும் ஒரு வழியிலே. நாம் எதையோ பார்த்து அதில் இருந்து வெளிவந்த பின்னும் யாராவது பார்த்திருக்கிறார்கள் என்று உணர்கிறோம். ஆனால் பார்த்தவர் யார் என்பது நம்முடைய மர்மம்தான். இந்த உடல் பார்த்ததா, மனம் பார்த்ததா, அல்லது அதற்கு மேலே யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வியே நாம் எழுப்புகிறோம். நான் யார் என்ற கேள்வியின் விடை. இப்போது நாம் இந்த பயணத்தின் முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம். நான் யார் என்ற கேள்வி. இது எவ்வளவோ நூல்களில், எவ்வளவோ தத்துவங்களில் ஆயிரக்கணக்கான யோகிகளும் முனிவர்களும் உளவியல் ஆராய்ச்சியாளர்களும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி. இந்த உடலா, நான் இந்த மனதா, நான் நினைத்ததா, நான் உணர்ந்ததா, நான் அனுபவித்ததா, அல்லது இவையெல்லாம் எதுவும் இல்லாதவனாக இருப்பவனா என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. நான் என் பெயரா, என் குடும்பமா, என் மதமா, என் நாடா, என் வேலைப்பாடா என்று கேட்க ஆரம்பிக்கிறேன். அதற்கெல்லாம் பின்னே நிற்கும் யாரோ ஒருவரை நான் காண்கிறேன். அவர் என்னை பார்த்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது. அந்த சாட்சிதான் நமக்குள் உள்ள பிரம்மம். மாயையின் மறைவேலை. ஒரு காலை எழும் தருணத்தில் நீங்கள் கண்கள் திறக்கிறீர்கள். உங்களால் ஒரு வெளிச்சத்தை காண முடிகிறது. வாசலில் இருந்து வருகிற பசுமை வெளிச்சம் உங்கள் கண்களை சுழற்ற செய்கிறது. பக்கத்தில் பறவைகள் குரல் எழுப்புகின்றன. உங்கள் மனம் ஒரு பொது நாளை சந்திக்கிறது. ஆனால் அந்த உணர்வு எங்கு தோன்றுகிறது, எது உண்மை உங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் மனதில் எழும் அந்த நிமிஷமான சந்தோஷம் ஒரு பொது துவக்கம் என்று சொல்வது யாரது? குரல் உங்கள் உள்ளத்தில் பேசுவது யார்? யாருக்கு அந்த காலை உணர்வு? இந்த மாதிரியான ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வியை விதைக்கிறது. இது உண்மையா அல்லது ஒரு மாயையா? மனிதன் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் தானே வாழ்க்கையின் ஒளியையும் நிழலையும் உருவாக்கிக் கொள்கிறான். ஒருநாள் உங்கள் நண்பர் உங்களை துரத்துகிறார். நீங்கள் ஏமாற்றத்தை உணர்கிறீர்கள். உங்கள் மனம் குரலெடுக்கும், நாங்கள் நம்பிக்கையுடன் நடந்தோம், ஆனால் இவர் நம்மை விட்டுவிட்டார். இந்த உணர்வு நிஜமா? உணர்வுகளால் ஏற்றத்தாழ்வாகும் உங்கள் உள்ளத்தின் அதிர்வுகள் உண்மையா இல்லையா? இங்கேதான் பகவத்கீதையின் மாயை என்ற தத்துவம் நம்மை அடைகிறது. மகாபாரத போர் மேடையில் நிற்கும் அர்ஜுனன் ஒரு பக்கம் தன் சொந்தர்களை எதிரியாக காணும்போது மனம் குழம்புகிறது. நான் எப்படி போர் புரிய முடியும்? என் முன்னால் நின்றவர்கள் என் குடும்பம், என் ஆசான், என் அண்ணன், என் உறவினர்கள், இவர்கள் மீது நான் அம்புகளை எய்ய முடியுமா என்ற மனக்குழப்பத்தில் வீழ்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ண சொல்கிறார், இது உன் உண்மை இல்லை, உன் உணர்வுகளின் விளைவு. இது மாயையின் விளையாட்டு. மாயை என்பது உன் மனதில் உருவாகும் நிலையை உண்மையாக எண்ணச் செய்வதுதான். அது இருட்டை ஒளியாகவும் கயிற்றை பாம்பாகவும்
ஏக்கத்தை பாசமாகவும் துன்பத்தை வாழ்க்கை எனும் விலக முடியாத மையம் போல் தோற்றுவிக்கிறது. உன் உணர்வுகளை நீ உண்மையாக எடுப்பாய். ஆனால் உண்மை என்னவென்றால் இவை அனைத்தும் தோன்றுவது ஒரு இடத்தில்தான். அந்த இடமே பிரம்மம், அந்த இடமே உண்மை. அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், மாயையாபகிருதம் ஞானம் என்னும் சூத்திரத்தில் எல்லா உயிர்களும் மாயையால் மூடப்பட்டிருக்கின்றன. நீ உணர்கிற சந்தோஷம் உண்மையா இல்லை? அந்த சந்தோஷத்தின் வரையறை உன் நினைவுகளின் சூழலில்தான் இருக்கிறது. உனக்கு ஒரு புதிய வேலை கிடைத்தால் சந்தோஷப்படுகிறாய். ஆனால் ஒருவருக்கு அது பெரிதாக தெரியாமல் போனால் அதே நிகழ்வு சுமாரான ஒன்றாக மாறும். அதனால் சந்தோஷம் என்பது சம்பவத்தின் உண்மையை சொல்லுவதில்லை, அது உன் மனதின் எதிர்பார்ப்புகளை மட்டுமே பிரதிபலிக்கிறது. ஒருவர் உனக்கு அன்பாக நடந்து கொண்டால் நீ அவரை நம்புகிறாய். ஆனால் பின்னர் அவர் உன்னை ஏமாற்றும் போது அதையே நீ துயராக பார்க்கிறாய். ஆனால் உண்மையில் அந்த மனிதன் மாறவில்லை, உன் மனம்தான் மாறியிருக்கிறது. அந்த மாற்றமே மாயை, அதுதான் மனதின் நிகழ்ச்சி. அது உனக்கு நிகழ்வுகளை உண்மை போல காட்டுகிறது. அதனால் வாழ்க்கை முழுவதும் நாம் உண்மையை அல்ல, ஒரு நிலையாகிய மாயையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் காதலிப்பதற்கான காரணம் கூட நம்முள் தோன்றும் ஓர் இனிய நினைவு. அந்த நினைவுகள் ஒருவரை பாசமாக ஆக்கிவிடுகின்றன. ஆனால் அவர்கள் நீண்ட காலம் காணப்படாத நேரத்தில் அந்த நினைவுகள் மங்கத் தொடங்குகின்றன. இதற்காக அந்த காதல் என்ற கேள்வி பிறக்கிறது. உண்மையான பாசம் என்ற உணர்வு எங்கே பிறக்கிறது? அது எந்த அளவில் நிஜமோ என்பதை நாம் சோதித்துப் பார்க்கவே இல்லை. ஒரு சிறுவன் பள்ளியில் சிறந்த மதிப்பெண்கள் வாங்கினால் பெற்றோர் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் ஒருவன் அதையே பெறவில்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் அந்த மதிப்பெண் என்ற வரையறை யார் உருவாக்கியது? அதை நம்பிக்கையாக எண்ணும் வரை மட்டுமே. அது பாக்கியம் இல்லாவிட்டால் அது துன்பம். இதுவே மாயை. ஒரு தருணத்தில் ஒரு பொருள் உனக்கு சந்தோஷம் தரும், ஆனால் அடுத்த நிமிஷம் அதே பொருள் உனக்கு சலிப்பை தரும். இதுவே மாயையின் அசையாத சுழற்சி. ஒரு நடிகரை நாம் பெருமைப்படுத்துகிறோம், ஆனால் சில வருடங்கள் கழித்து அவர் மாறுபட்ட ஒரு நிலைக்கு சென்றுவிட்டால் அவரை நாம் விமர்சிக்கிறோம். ஆனால் அவர் அதே நபர்தான். அவருடைய வெளியே தோற்றத்தில் உள்ள மாற்றம், உன் மனத்தில் உள்ள மதிப்பீட்டில் உள்ள மாறுபாடு, இவை எல்லாம் உண்மையா இல்ல மாயையா என்ற கேள்வி நம்மை நோக்கி திரும்பித் திரும்பி வருகிறது. இந்த உலகம் முழுவதும் மாயையின் மறைவேலைதான் நம்மை அடிக்கடி பாதிக்கிறது. ஒருநாள் சூரியன் இல்லாமல் இருள் நிலவும் போது நாம் பயப்படுகிறோம். ஆனால் அதே இருளில் நாம் சில விளக்குகளை எரிக்கிறோம். அந்த வெளிச்சத்தில் நாம் நிம்மதியடைகிறோம். ஆனால் அது நிஜமான ஒரு விடுதலை அல்ல, அது தற்காலிக உணர்வின் பாதுகாப்பு. அது எப்போதும் உண்டாகும் என்றால் அது உண்மை. ஆனால் அது இல்லாத நேரத்தில் நம்மை விட்டுச் சென்றுவிடும் என்றால் அது ஒரு மாயைதான். நாம் அழகைக் காணும்போது அது மாறிவிடும், அதில் ஈர்ப்பு உண்டாகும். அது தேய்ந்துவிடும், நாம் அதில் இன்பத்தைக் காணும், அதில் துயரத்தைக் காணும். இதை உணர்வதற்குள் நாம் அந்த மாயையின் உள்ளேயே மூழ்கிவிடுகிறோம். உணர்வு மாயையின் கண்ணாடி. மனிதன் ஒரு உணர்வுபூர்வமான உயிரினம். எதையும் உணர்ந்தபடியேதான் வாழ்கிறான். ஒருவரின் பார்வை உன்னை நிம்மதியாக்கலாம், ஒரே வார்த்தை உன் உள்ளத்தை பிளக்கலாம், ஒரு அழுகுரல் உன் இதயத்தை துளைத்துவிடலாம், ஒரு சிரிப்பு உன்னை முழுக்கவே மாற்றி அமைக்கலாம். இவ்வளவு சக்தி இந்த உணர்வுகளுக்கு எப்படி வருகிறது என்று கேட்கும்போது பதில் எதுவும் தெளிவாக வருவதில்லை. ஆனால் இதனுக்குள் இருக்கின்றது மாயையின் மிக ஆழ்ந்த வெளிச்சமும் நிழலும். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், மனுஷிஷ்டானிந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனிதன் பசுபாதம் போன்ற நிலையில் தன் ஐம்புலன்களையும் மனதையும் தனக்கே தெரியாமல் கொண்டு செல்கிறான் என்கிறார். இந்த ஐம்புலன்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு உணர்வை உருவாக்கும். அந்த உணர்வு உனக்கு ஒரு அனுபவத்தை தரும். ஆனால் அந்த அனுபவம் உன் வாழ்க்கையின் உண்மை அல்ல, அது மாயையின் பிரதிபலிப்பு. ஒரு குழந்தை சிரிக்கும் போது உன் மனதில் ஓர் இனிய உணர்வு எழுகிறது. ஏன் அந்த சிரிப்பில் நீ நிம்மதியே காண்கிறாய். ஆனால் அதே குழந்தை அழும்போது உன் மனம் கலங்குகிறது. ஏன் அந்த அழுகையில் நீ அன்பை காண்கிறாய். ஆனால் இந்த இரண்டும் உண்மையா? இந்த சிரிப்பும் அழுகையும் அந்த குழந்தையின் மாயையின் வெளிப்பாடா இல்லையா? உன் வாழ்வில் நீ நேசித்த ஒரு நபர் திடீரென உன்னை விட்டு சென்று விட்டார் என்றால் உனக்குள் ஒரு பெரும் பெருமை தோன்றுகிறது. அந்த உணர்வு உன்னை தினமும் காலையில் எழும்பவும் தூங்கவும் விடாமல் செய்கிறது. ஆனால் அந்த நபர் உண்மையில் உன்னிடம் என்ன செய்தார்? அதைவிட முக்கியமாக நீ அவரிடம் என்ன எதிர்பார்த்தாய் என்பதை பற்றி சிந்திக்கும் போது உண்மை தெரிகிறது. நம் உணர்வுகள் எப்போதும் எதிர்பார்ப்புகள் என்ற பெயரில் மாயையை உருவாக்குகின்றன. ஒருவர் உன்னிடம் கொஞ்சம் பயந்தபடி பேசுகிறார் என்றால்
நீ அதை அன்பாக எண்ணுகிறாய், ஆனால் மற்றொருவர் அதே வார்த்தைகளை கடுமையாக சொல்கிறார் என்றால் நீ அதை பகையாக எண்ணுகிறாய். ஆனால் இருவரும் ஒரே வார்த்தைகளை தான் சொல்கிறார்கள். உணர்வு மாறியதால் பொருள் மாறுகிறது. இதுதான் உணர்வின் மேல் மாயையின் வேலை. நாம் சந்தோஷம், துயரம், கோபம், பயம், வெறுப்பு, சினம், காதல், ஆசை ஆகியவற்றில் மூழ்குகிறோம். ஆனால் இந்த உணர்வுகள் நம்மிடமிருந்து அகற்றுகின்றன. நாம் யார் என்பதை மறக்க செய்கின்றன. அந்த நிமிடம் முழுவதும் அந்த உணர்வே நம்மை கட்டுக்கொள்கிறது. அதற்காலேதான் யோகிகள் தியானத்தில் அமர்கிறார்கள். காரணம் என்னவென்றால் மனத்தின் இந்த அலைகளை சமமாக்க வேண்டும், மனத்தை சாந்தமாக்க வேண்டும். ஆனால் அந்த சாந்தம் புறநிலை அமைதியல்ல, அது உள் அமைதி. அந்த அமைதிதான் மாயையே கடந்த நிலை. நாம் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு உணர்வை பார்ப்போம். அந்த உணர்வு நம்மை ஒரு முடிவுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் அந்த முடிவே நம்மை மீண்டும் ஒரு மாயை சுழற்சிக்குள் தள்ளுகிறது. ஒருவன் சிரித்தால் அவன் நல்லவன் என்று தீர்மானிக்கிறோம். ஒருவன் கோபித்தால் அவன் கெட்டவன் என்று குறிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? அந்த நபர் ஏன் கோபப்பட்டார் அல்லது ஏன் சிரித்தார் என்பதை பற்றி நாம் சிந்திக்கவே இல்லை. இந்த வெகு மோசமான பிழைதான் வாழ்க்கையை மாயையாக்கும். மனிதன் தனது உணர்வுகளை உண்மையாக நம்பும்போது அவன் மிகப்பெரிய மாயையில் விழுகிறான். ஏனெனில் அந்த உணர்வு ஒரு தருணம் மட்டுமே. அது தொடர்ந்து இல்லாத ஒன்று. அது பிறக்கிறது, வளர்க்கிறது, மறைகிறது. ஆனால் அந்த மாறும் சூழ்நிலையே உண்மை என்று எண்ணும்போது நாம் அந்த மாயையில் சிக்கிக்கொள்கிறோம். ஒரு படத்தின் முடிவில் ஒரு வில்லன் அழுகிறான். அந்த அழுகை உனக்கு கனிவை தரலாம். ஏனெனில் கதை முழுக்க அவன் தவறு செய்தாலும் கடைசியில் அவனும் மனம் கொண்டவன் என்று காட்டப்படுகிறான். ஆனால் நீ உணர்கிற அந்த கனிவும் ஒரு கற்பனைதான். ஏனெனில் அந்த கதையும் ஒரு மாயே. ஆனால் அது உன்னுள் உணர்வை தூண்டியதால் நீ அதை உண்மை என எண்ணுகிறாய். இதையே சினிமா என்று அழைக்கிறோம். அது வெறும் ஒளியுமே. ஆனால் அந்த ஒளியும் மனதை இயக்கும்போது நாம் அழுகிறோம், சிரிக்கிறோம், பயப்படுகிறோம், காதலிக்கிறோம். இதை எல்லாம் எப்படி ஒரே திரையில் செய்ய முடிகிறது என பார்க்கும்போது அந்த திரைதான் உண்மை. அந்த கதையும் காட்சிகளும் மாயை. அதுவே வாழ்க்கை. நாம் வாழும் வாழ்க்கை ஒன்றும் மாறாத மாயை திரைதான். ஒரே மனிதன், ஒரே சொல், ஒரே செயலால் வெவ்வேறு மனிதர்களிடம் வெவ்வேறு உணர்வுகளை தூண்டும். அந்த உணர்வுகள் வாழ்க்கையே புரிய வைக்கும் தன்மை அல்ல, அது குழப்பமான பாதையை உருவாக்கும். இதுதான் மாயையின் உன்னடயம். ஒருவரை நாம் நேசிக்கிறோம், ஏனெனில் அவர் நம்மை புரிந்து கொள்கிறார் என்று நம்புகிறோம். ஆனால் ஒருநாள் அவர் அப்படியே நடந்து கொள்வது நிறுத்திவிட்டால் நாம் அவரை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவர் அந்த நேரம் என்ன செய்தார் என்பதை நாம் பகுத்து பார்க்கவே இல்லை. மாறிவிட்ட உணர்வை நம்பிய நாம்தான் மாறிவிட்டோம். உண்மை எங்கே எதுவும் தெளிவில்லை. ஏனெனில் நம்மால் பார்க்க வைக்கும் அந்த கண்ணாடிதான் மாயே. சாட்சியார்: நீ உனது வாழ்க்கையில் துக்கத்தில் அழுகிறாய், உன் கண்களில் நீர் வழிகிறது. ஆனால் அந்த நேரத்தில் உன்னுள் யாரோ ஒருவர் அந்த அழுகையை பார்த்து கொண்டிருப்பதை உணர்கிறாய். ஒரு பக்கம் உன் மனம் ஓர் உணர்வில் மூழ்குகிறது, மற்றொரு பக்கம் யாரோ ஒருவர் அந்த உணர்வினை காண்கிறார். அவர்தான் சாட்சி. ஒரு சாலை பாதையில் நீ ஓடிக்கொண்டு செல்கிறாய். பின் வரும் பேருந்து உனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த பயத்தை உணர்வது யாருக்கு? அந்த பயம் யாருக்கு? அந்த ஓட்டம் யாருக்குள்? அந்த பீதி, இதை பார்த்து கொண்டிருப்பது யார்? அந்த சாட்சி எப்போதும் பேசுவதில்லை. அதை நாம் கவனிக்காமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் அது அமைதியாக இருப்பதுதான். அது ஒரு திரையைப் போல நம்முள் பதுங்கி நிற்கிறது. அது கண்கள் போல் அல்ல, அது மனம் போல் அல்ல, அது உடம்பு போல் அல்ல. ஆனால் இவை அனைத்தையும் காணும் ஒரு வெளிச்சம். உனக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் நீ ஒரு மலைச்சிகரத்தில் நின்று உலகத்தை காண்கிறாய். அந்த அனுபவம் அருமையாக இருக்கிறது. ஆனால் விழித்ததும் நீ தெரிந்து கொள்கிறாய் அது கனவுதான். ஆனால் கனவு காணும் அந்த நேரம் உண்மை போலவே இருந்தது. அந்த உண்மையின் அனுபவத்தில் இருந்தது சாட்சி. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், சாமம் காயம் சிரோ கிரீவம் தமோபூதமதீஸ்வரம் சர்வதா பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி இரரோமுகம். இதன் பொருள் அந்த பரம்பொருள் எங்கும் கைகள், கால்கள், கண்கள், தலை மற்றும் முகம் கொண்டு நிறைந்திருக்கிறான் என்கிறார். அந்த பரம்பொருள் எதுவென்றால் உன்னுள் இருக்கும் அந்த சாட்சி. நாம் கவனிக்காத அந்த சாட்சி எப்போது விழிக்கிறதென்றால் நாம் பரிதாபத்தில் மூழ்கும் தருணத்தில் அதை உணர முடிகிறது. நீ மௌனமாக உன் பாதிகளை நினைக்கும் தருணத்தில் அந்த சாட்சிதான் உன்னை பார்க்கிறது. ஒருவர் உனக்கு வலியை கொடுக்கிறார்கள். நீ மனதுக்குள் ஒரு கோபத்தை உணர்கிறாய். ஆனால் அப்பொழுதே யாரோ ஒருவர் உனக்கு சொல்கிறார்கள், அதை கவனிக்காதே விடு.
அவர்களது அறியாமைதான். இது யார் சொல்கிறார்கள்? யாராகி இந்த அமைதியான சத்தம் உன் உள்ளத்தில் வெளிப்படுகிறது. அந்த அமைதியான சத்தம்தான் உன்னுள் இருக்கும் சாட்சி. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சாட்சி ஒரு மனிதர் நினைக்கும் அனுபவிக்கும் மனம் போன்ற ஒன்று அல்ல. அது ஒரு காணும் நிலை. அது எதையும் தீர்மானிக்காது, எதையும் குற்றம் சொல்லாது, எதையும் மதிப்பீடு செய்யாது. அது வெறும் சாட்சி. இதைதான் வேதங்கள் சக்ஷி சிதானந்தம் என்று கூறுகின்றன. அதாவது காணும் சுத்தமான சந்தோஷம் அளிக்கும் அகநிலை. அந்த நிலை எதற்கும் பாதிக்கப்படாத நிலை. இது மிகவும் முக்கியமான புள்ளி. ஏனெனில் நாம் வாழும் வாழ்க்கை முழுவதும் நம் உணர்வுகள், நம் செயல்கள், நம் எண்ணங்கள் எல்லாம் மாறுபடும். ஆனால் சாட்சி மட்டும் மாறாது. உன் குழந்தை விளையாடுகிறான், நீ பார்ப்பதற்கு அருகில் அமர்கிறாய், அவன் விழுந்து விடுகிறான். நீ பதறுகிறாய், ஆனால் உன்னுள் யாரோ ஒருவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பயத்தை கூட கவனிக்கிறார்கள். அந்த கவனிப்புதான் சாட்சி. சாட்சி என்பதை அடைய யோகிகள் தியானம் செய்கிறார்கள், போத்தர்கள் விபாசனா செய்கிறார்கள், ஆத்ம சிந்தனையில் ஈடுபடுகிறார்கள். ஏனெனில் இந்த சாட்சி நிலையில்தான் மனிதனுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கிறது. அந்த சாட்சி எதற்கும் பதிலளிக்காது, ஆனால் எல்லாவற்றையும் காணும். நீ சுவை உணர்கிறாய், ஆனால் அந்த சுவையை உணர்வது ஏத்து ஜீவன் சுவைக்கிறார். ஆனால் அதை பார்க்கிற சாட்சிதான் உண்மையான தன்னை உணர்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சம் உடலை சார்ந்ததல்ல, மனதை சார்ந்ததல்ல, ஆனால் இரண்டையும் அறிவது அது. அதனால்தான் இந்த சாட்சி நிலைதான் மாயையின் எதிரியாகும். ஏனெனில் மாயை சுழல்கிறது, சாட்சி காண்கிறது. மாயை உருவாகிறது, சாட்சி நிலை தருகிறது. மாயை உன்னை கட்டிக்கொள்கிறது, சாட்சி விடுதலை தருகிறது. ஒரு சிறுவன் ஒரு நாள் தன் உள்ளத்தில் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான். நான் ஏன் பிறந்தேன்? என்ன வாழ்க்கை? என்ன செய்கிறேன்? நான் யார்? இத்தனை எண்ணங்கள் ஒரே நேரத்தில் அவனது உள்ளத்தில் ஓடுகின்றன. ஆனால் அவன் அந்த நொடியே நிதானமாக பார்க்கும்போதே அவன் சாட்சியே தொட்டுவிடுகிறான். மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த சாட்சியை உணர்கிறான். ஆனால் அதை பெரும்பாலும் மறந்து விடுகிறான். காரணம் என்னவென்றால், நாம் வெளியில் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அந்த வெளி ஒரு மாயை. அதனுள் இருக்கும் நிஜமே அந்த சாட்சி. நான் யார் என்ற கேள்வியின் ஒளி. ஒருநாள் இரவில் தூக்கம் வரவில்லை. சும்மா வாசலிலே அமர்ந்து கொண்டு இரவின் அமைதியை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லா சத்தங்களும் முடங்கிவிட்டிருந்தன. மனதிலும் எதுவும் இல்லாத நிலை இருந்தது. அந்த அமைதியின் மத்தியில் எங்கிருந்தோ ஒரு குரல் எழுந்தது. நான் யார் என்ற கேள்வி. அந்த ஒரு கேள்விதான் என் முழு உள்ளத்தையும் மாற்றியது. நான் யார் என்ற கேள்வி ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அந்த கேள்வி உன்னை உள்ளே நோக்கி அழைத்துச் செல்லும் தருணம் ஒரு பிறவியில் ஒருமுறைதான் வரும். அந்த தருணம் வந்துவிட்டதென்றால் உன் வாழ்க்கை பழையதில்லை. நீ உணர்கிற பொருள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாமே மாயை என்பதை அந்த நொடியே உணர்த்த ஆரம்பிக்கும். நாம் ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்றால், நாம் இன்று வரை நம்மை பற்றி நம் பெயரை சொன்னோம், நம் வேலை என்ன என்பதை சொன்னோம், நம்முடைய குடும்பத்தை பற்றி சொன்னோம், நம்முடைய நாடு, மதம், விருப்பங்கள், எண்ணங்களை பற்றி பேசினோம். ஆனால் இவை அனைத்தும் நம் மேலே கட்டப்பட்ட அடையாளங்கள் மட்டுமே. அதற்கு உள்ளே இருக்கும் யாரை நாம் ஒருபோதும் கவனிக்கவில்லை. நாம் சொல்கிறோம், என் பெயர் ரமேஷ், என் வேலை ஆசிரியர், என் குடும்பம் 4 பேர், என் சொந்தம் சென்னை, என் பிடித்த உணவு சாம்பார் சாதம், என் வாழ்க்கையின் குறிக்கோள் பணம் சேமிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த சொற்களில் எதுவும் நான் யார் என்பதற்கான பதிலாக இருக்க முடியுமா? நாம் சொல்கிறோம், என் உடல் வலிக்கிறது, என் மனதில் குழப்பம் இருக்கிறது, என் நினைவு என்னவோ. ஒரே நேரத்தில் இந்த உடலும் இந்த மனமும் இந்த நினைவும் தனித்தனியாக இருக்கின்றன. ஆனால் நான் யார் என்று கேட்டால் இதற்கு எதையும் காட்ட முடியவில்லை. ஏனெனில் நான் இந்த மூன்றையும் கண்டுகொள்கிறேன். அதாவது நான் இவையெல்லாம் அல்ல. ஒருநாள் நீங்கள் பழைய புகைப்படங்களை பார்க்கிறீர்கள். ஒரு குழந்தையாக இருந்தபோது எடுத்த புகைப்படம், ஒரு பள்ளி விழா, ஒரு பரீட்சை முடிந்த நாள், ஒரு திருமண நிகழ்ச்சி. இவை அனைத்திலும் உங்களது உருவம் மாறி வருகிறது. ஆனால் அதை பார்ப்பவர் நீங்கள்தான். அந்த மாறாத பார்வைதான் நீங்கள். அந்த சாட்சிதான் நீங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓரளவு எல்லாவற்றையும் கண்டுவிட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் உங்கள் மனம் நிறைவடைந்ததில்லை. ஏன் என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி விடுபட்டிருக்கிறது. அதுதான் நான் யார் என்ற கேள்வி. அந்த கேள்வி ஒரு மரணம் அடைந்த நிமிடம் போல இருக்கும். ஏனெனில் அந்த நிமிடம் வரை நீங்கள் வாழ்ந்தது எல்லாம் ஒரு திரைமறை போல தெரிகிறது. நீங்கள் பெருமைப்படுகிற ஒரு அடையாளம் வீழ்ந்துவிடும். நீங்கள் அருவருக்கிற நினைவுகள் வேறொரு உண்மையை காண வைக்கின்றன. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம்
ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முக்கியதி. இது என்ன சொல்கிறது என்றால், இந்த உடல்நிலை மட்டும் மாறுகிறது, ஆனால் அந்த உடலை அனுபவிக்கும் நான் எப்போதும் ஒரே நிலையிலேயே இருக்கிறேன். நான் குழந்தையாக இருந்தேன், பின்னர் பிள்ளை வயதுக்கு வந்தேன், இப்போது முதுமை எனும் கட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் யார் என்பதை உணர்த்தும் அந்த குரல் அதேபடி உள்ளது. இந்த சத்தம்தான் மாறாத சாட்சி, அதுவே நானாக இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் என்பதே நான் அல்ல, ஏனெனில் என் எண்ணங்களை நான் காண்கிறேன். நான் என்ன உணர்கிறேன் என்பதும் நான் அல்ல, ஏனெனில் என் உணர்வுகள் தினம் தினம் மாறுகின்றன. நான் என்ன செய்கிறேன் என்பதும் நான் அல்ல, ஏனெனில் என் செயல்கள் பல சமயம் என்னை நான் கூட புரியாமல் இருக்க செய்கின்றன. இவ்வளவையும் பார்த்தபின் நான் யார் என்ற கேள்விக்கு நம்முள் இருந்து வரும் பதில் அமைதியாக இருக்கும். அது சொற்களில் இருக்காது, அது ஓர் உணர்வாக வரும். அது ஒரு வெளிச்சம் போல் வரும். அந்த வெளிச்சமே அறிவு, அந்த அறிவே பிரம்மம், அந்த பிரம்மமே மாயையே கடந்த உண்மை. அந்த உண்மை எதிலும் கட்டுப்படுவதில்லை. அது எதனால் உருவாகவில்லை, அது எதன் காரணமாக மாறுவதும் இல்லை. அது எப்போதும் உண்டு, எப்போதும் இருந்தது, எப்போதும் இருக்கப் போகிறது. அந்த நிலை அடையவே இத்தனை வாழ்க்கை அவதாரங்கள், இந்த தேடல், இந்த தியானம், இந்த பக்தி. நாம் நம்மை நாமே உணர நாம் வேண்டியது ஒரே ஒன்றுதான். அந்த கேள்வியை கேட்பது, நான் யார் என்று மனதிலிருந்து கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஒருமுறை கேட்கத் தொடங்கினால் அந்த கேள்விதான் உன்னை வழிநடத்தும். அந்த மௌனமான வெளிச்சம்தான் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும். மாயையின் மரணம் பரம சத்தியம். மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு பயணம், ஒரு தேடல், ஒரு விழிப்பு. அவனது விழிப்பில்லாத நிலையில் அவன் வாழும் வாழ்க்கை ஒரு கனவாக உள்ளது. ஆனால் அந்த கனவிலிருந்து அவனை விழிக்கச் செய்யும் ஒரு தருணம், ஒரு ஜென்மத்தில் ஒருமுறை மட்டும் வரக்கூடிய அற்புதம். அந்த அற்புதம்தான் மாயையின் மரணம். மாயை என்பது ஒரு இயக்கம். அது நம்மை ஒரு நிலைமையிலிருந்து இன்னொன்றிற்குள் இழுத்துச் செல்கிறது. இன்பத்திலிருந்து துயரத்திற்குள், நினைவிலிருந்து மறதிக்குள், ஆசையிலிருந்து வெறுப்பிற்குள். ஆனால் அந்த இயக்கத்தில் ஒருநாள் நாம் ஒரு பெரிய சுவற்றில் மோதி விழுகிறோம். அந்த சுவர்தான் சத்தியம். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், பிரபஸ்ய பாவனம் ருதியேஷு கீதம் யதா பரமாம் பிரவருத்திம் அனுபத்தியமானம். அந்த காலத்தில் மனிதன் எந்த கோணத்தில் இருக்கிறானோ அவனது விழிப்புணர்வு அதை பொறுத்தே அமைகிறது என்றார். ஒருநாள் ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறான். அது பணமோ உறவோ உடல் நலமோ ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளம் தாங்க முடியாத சுமையை எதிர்கொள்கிறது. அந்த நேரம்தான் அவன் கேட்ட கேள்வி, இதுதான் எனது வாழ்க்கையா, இதுதான் எனது சொந்தம், இதுதான் எனது உண்மை என்ற கேள்வி. அந்த கேள்வி எழுந்த தருணம்தான் மாயை தன் சக்தியை இழக்க ஆரம்பிக்கும் தருணம். ஏனெனில் அந்த சந்தேகம் ஒரு விதத்தில் விழிப்பதுதான். அந்த விழிப்புதான் மாயையின் மரணத்திற்கான முதல் அடிக்கல். நாம் ஒரு கனவில் ஓடுகிறோம், எதையாவது அடைய முயற்சிக்கிறோம். யாராவது நம்மை விரட்டுகிறார்கள், அல்லது நாமே யாரையோ தேடுகிறோம். ஆனால் ஒரு தருணத்தில் நம்மை நாமே கேட்கிறோம், இது என்ன கனவா அல்லது உண்மையா என்ற கேள்வி எழும். அந்த கேள்வியே உன்னை விழிக்க வைக்கும். இப்படியே வாழ்க்கையிலும் நடக்கிறது. நம்முடைய எல்லா ஆசைகளும் ஒரு புள்ளியில் எதையும் திருப்திப்படுத்த முடியாத நிலையில் வரும்போது அந்த நேரம்தான் நாம் உண்மையை நோக்கி திரும்புகிறோம். அது பரம சத்தியத்தின் அழைப்பு. அந்த அழைப்பை கேட்டதும் மாயை தன் ஆற்றலை இழக்க ஆரம்பிக்கிறது. பகவத்கீதையில் திருஷ்டே பரமாத்மனி யதா பரம பரதா என்ற பகுதியில் சொல்வது போல, ஒருவன் பரமாத்மாவை காணும் தருணத்தில் அவனது அக நானா எனும் போதம் கரைந்து விடுகிறது. அந்த பரம சத்தியம் எது என்றால் அது எதிலுமின்றி இருக்கும் வெளிச்சம். அது எதனாலும் மாசடையாத அமைதி. அது எதையும் தான் காணும் சாட்சி, ஆனால் எதிலும் ஈடுபடாத ஒளிக்கிரணம். நாம் எப்போதும் நம்மை மனதால், அறிவதால், உணர்வால் பார்க்க முயற்சிக்கிறோம். ஆனால் உண்மை அந்த மூன்றிலும் இல்லை. அவை மூன்றும் மாயையின் கருவிகள். உண்மையை காண வேண்டுமென்றால் நாம் அதிலிருந்து ஒரு அடியாவது பின்வாங்க வேண்டும். ஒரு தெருவில் நீ நடக்கிறாய். எல்லா கடைகளும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் உன் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறது. ஆனால் ஒருநாள் நீ நின்று நினைக்கிறாய், எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய். அந்த நொடியிலே உனது மனம் அமைதியாகிறது. அந்த அமைதியில்தான் நீ உண்மையை காண ஆரம்பிக்கிறாய். நீ கோபப்படுகிறாய், சிரிக்கிறாய், அழுகிறாய், வெறுக்கிறாய். ஆனால் அந்த உணர்வுகள் எல்லாம் அலைகள். அந்த அலைகளுக்கு அடியில் அமைதியான கடல் இருக்கிறது. அந்த கடலே பரம சத்தியம். நீ ஒருநாள் அந்த அலைகளை கடந்து
கடலின் அமைதியை தொட்டுவிட்டாயென்றால் மாயை இறந்துவிடும். நீ உணர்கிறாய், உன்னை பாதிக்க எந்த உணர்வும் இல்லை, எந்த நினைவும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. ஆனால் நீ இருக்கிறாய். அந்த இருத்தல் தான் பரம சத்தியம், எதிலும் இல்லை என்று எண்ணும் நிலையில் தானே எல்லாமாக இருக்க முடியும். அந்த நிலைதான் யோக நிலை. அதில் நீ யார் என்ற கேள்வியும் இல்லை. காண்பவன் காணப்படும் காட்சி மூன்றும் ஒன்றாகிவிடும். காண்பதும் நீ காணப்படுவதும் நீ காணும் காட்சியுமே நீ. அந்த ஒற்றுமையே பரம சத்தியம். மாயை ஒரு இருள் போல இருக்கும். அந்த இருள் எதையும் காட்டாது. ஆனால் ஒரு சிறிய வெளிச்சம் வந்ததும் அந்த இருள் உடைந்து விடுகிறது. அந்த வெளிச்சம்தான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வந்ததும் மாயை சிதைந்து விடுகிறது. ஒருவர் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரின் மூச்சு மெதுவாக இருக்கிறது. அவரின் கண்கள் மூடியிருக்கின்றன. அவரது மனம் ஒன்றும் செய்யவில்லை. அவர் எதையும் நினைக்கவில்லை. ஆனால் அவர் இருக்கிறார். அந்த இருப்புதான் மாயையே கடந்த பரம சத்திய நிலை. இது ஒரு சொற்களில் கூற முடியாத அனுபவம். அது இசையை விட மெளனமானது. அது ஒளியை விட பிரகாசமானது. அது உயிரை விட நெருக்கமானது. அதுதான் பரம சத்தியம். அதனைத் தொட்டவுடன் எல்லா பேதங்கள் விலகிவிடுகின்றன. அங்கு நான் நீ என்று எதுவும் இல்லை. அங்கு அகம் பூர்ணம். இதுதான் பகவத்கீதையின் உள்ளார்ந்த போதனை. இதுதான் நாம் உண்மையில் வாழ்கிறோமா அல்லது காண்கிறோமா என்ற கேள்விக்கு முழுமையான பதில். நாம் காணுகிறதை உண்மை என நம்புகிறோம். ஆனால் உண்மை காணப்படுவதில்லை. உண்மை காண்பதாயிருக்கிறது. உண்மை நம்மை உணர்வதாயிருக்கிறது. மாயை ஒரு பெரும் அரங்கம். அதில் நடிக்கும் நாடகம்தான் வாழ்க்கை. ஆனால் அந்த நாடகத்தைக் காணும் அவனே சாட்சி. அந்த சாட்சி விழிக்கும்போது நாடகம் முடியிற்று. திரை இறங்குகிறது. வெளிச்சம் மட்டும் மீதமிருக்கிறது. அந்த வெளிச்சமே நீதான்.